ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரித்தி கிரிக்கெட். முதல் T20 போட்டி வர சனிக்கிழமை அன்னைக்கு இலங்கையை எதிர்த்து இந்திய அணி களமிறங்க இருக்கிறது. இதில் களமிறங்க போகிற இந்திய பிளேயிங் 11 பற்றிய ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 11 பேர் தான் முதல் போட்டியில் களம் இறங்கணும் அப்படின்னு கௌதம் கம்பீர் பத்தினா திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்காரு. முதன்முறையாக இலங்கைக்கு எதிராக T20 போட்டியில் கேப்டனா செயல்பட இருக்காரு சூரியகுமார் யாதவ். அதே போட்டியில் ஹர்திக் பாண்டியாவும் விளையாட இருக்காரு. ஆனா எந்த ஒரு பதவியும் இல்லாம துணை கேப்டன் பதவியில சுப்மன் கில் விளையாட இருக்காரு. முதல் முறையாக பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அவருடைய அந்த பிளேயிங் 11 எப்படி உருவாக்கி இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. சூரியகுமார் யாதவ் சொல்லவே தேவையில்ல, அவரு ஒரு இந்திய அணியை வழி நடத்துவதற்கு ஒரு சரியான கேப்டன் அப்படின்னு சக வீரர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா புகழ்ந்திருக்காங்க. அதே போல அவருடைய தலைமையில களமிறங்க போற இந்திய பிளேயிங் 11 அணி இதுதான். இந்த பிளேயிங் 11ஆல தேர்வு செய்யப்பட்ட சில வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி தான். ஏன்னா இந்த வீரர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்படாம ஓரங்கட்டப்பட்டு வருவதும் ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். களமிறங்க போற அந்த பிளேயிங் 11 அணியை பார்த்தலாம் வாங்க. ஓப்பனரா வழக்கம் போல சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் இவங்க தான் களமிறங்குறாங்க. சுப்மன் கில் ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன், ஜெய்ஸ்வால் அதிரடி பேட்ஸ்மேன். ஒன் டவுன் இடத்துல T20 வேர்ல்டு கப்பில் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ரிஷப் பண்ட் வழக்கம் போல அந்த ஒன் டவுன் இடத்துல களமிறங்குறாரு. சஞ்சு சாம்சனுக்கு இந்த போட்டியிலையும் வாய்ப்பு கொடுக்கப்படலை. 4வது இடத்துல சூரியகுமார் யாதவ், 5வது இடத்துல சிவம் துபே களமிறங்குறாரு. 5வது இடத்துல சிவம் துபேவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுற காரணத்தினால ரியான் பராக் மற்றும் ரிங்கு சிங்க்கு இந்த T20 போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்படலை. 6வது இடத்துல ஹர்திக் பாண்டியா, 7வது இடத்துல ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர், 8வது இடத்துல ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆல்ரவுண்டரை பேஸ் பண்ணி தான் இந்திய அணி முதல் T20 போட்டியில் களமிறங்க போறாங்களாம். இந்த ஒரு முக்கியமான தகவலை கௌதம் கம்பீர் தெரிவித்தும் இருக்காரு. 9வது இடத்துல ஸ்பின்னரா ரவி பிஷ்னாய், 10வது இடத்துல ஹர்தீப் சிங், 11வது இடத்துல இலங்கைக்கு எதிராக எப்போதுமே சிறப்பாக வந்து வீசக்கூடிய முகமது சிராஜ் களமிறங்குறாரு. இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் இலங்கைக்கு எதிரான முதல் T20 போட்டியில் களமிறங்க இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.